சொத்து குவிப்பு வழக்கின் குற்றவாளி சசிகலா பெங்களூர் சிறை விதிகளை காலில் போட்டு மிதிச்சு துவம்சம் செஞ்சுட்டு வர்றது தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அமலமாகி இருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்ச வழக்கில் குற்றவாளி அப்படின்னு உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டவங்க தான் சசிகலா. பெங்களூரு சிறையில் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வர்றாங்க. குற்றவாளி சசிகலா சிறைக்கு போனது முதலே தமக்கு ஏகத்துக்கும் சலுகைகள் வழங்க சொல்லி அனுமதி கோரியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம், கட்டில், வீட்டு உணவு அப்படின்னு சிறைக்குள் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க நினைச்சாங்க சசிகலா. ஆனா சிறை நிர்வாகம் இவற்றுக்கெல்லாம் அனுமதியை தரல. இதுக்கு முன்னாடி இருந்த இடம் தெரியாம இருந்த சசிகலா நடராஜன் அவர்கள் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிகாரத்தோட வலம் வர ஆரம்பிச்சாங்க. ஒட்டுமொத்த அஇஅதிமுகவையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர நினைச்ச சசிகலா ஜெயலலிதா அமர்ந்திருந்த அரியணையிலையும் ஏற துடிச்சாங்க. பெரும்பாலான மக்கள் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. எப்படியோ விதிவசத்தால ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் எதிர்ப்பாக நீதிமன்றத்தோட தீர்ப்பு அமைஞ்சது. அதன் விளைவா சசிகலா நடராஜன் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டது. ஆனாலும் சசிகலா தன்னோட அதிகாரத்தை கைவிடுற மாதிரி இல்ல, தன்னைய ஒரு குற்றவாளியாக சமுதாயம் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போறதுலயும் சிறைக்கு அழைச்சிட்டு போறதுலயும் தான் ஒரு குற்றவாளியை போல நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாங்க. சிறைக்கு செல்வதற்கு ஜீப் தயாராக இருந்த போதும் நான் ஒரு குற்றவாளி அல்ல, குற்றவாளி மாதிரி நான் ஜீப்ல ஏறிட்டு வர முடியாது அப்படின்னு சிறை வரைக்கும் நடந்து போன சம்பவம் கூட இருக்கு. அதே மாதிரி இப்ப சிறையிலையும் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அட்டாச் பாத்ரூம், கட்டில், வீட்டு உணவு அப்படின்னு சிறைக்குள்ள சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்கிறாங்க சசிகலா. என்னதான் சசிகலா அதிமுகவோட பொதுச் செயலராக இருந்தாலும் இந்த விஷயத்தை சிறை நிர்வாகம் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களோட விருப்பமாக இருக்கு. யாரா வாசல்ல அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார் அப்படின்னு. நான் 3.5 வயசாக இருக்கும்போது ஒரு முறை கூட வேறுவருடன் பேசும் பொழுது கமல் வந்தானா என்று சொன்னதே கிடையாது. அவர் நான் எங்கேயாவது கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு வந்து அவன் சொன்னான் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, என்னை பற்றி வீட்டில் ஜோக் அடிக்கிற அளவுக்கு பல பேர் ஒப்பீனியன் சொல்கிறத அறிவுரைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டதும் உண்டு. சந்திரஹாசனை பற்றி பேச வேண்டியதே இல்லை. அவர் என்னுடைய நிழலாக இருந்துக்கிட்டே இருப்பார் டெய்லி. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. கற்றுக்காமல் சோம்பேறித்தனத்தினால இது வேணாமே நமக்கு அப்படின்னு நினச்சது. இனிமேல் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான்.